குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூகே வந்தாச்சு. யூகே வந்து 1 இயர் ஆக போது. நாங்கள் வந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வந்து மோர் அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து எல்லாம் காலி பண்ணிட்டோம். ஒரு 8 months அரௌண்டு ஒரு 8 months இருக்கும். 8 monthsல எல்லாம் காலி ஆகிடுச்சு. அங்கே வாங்கிட்டு வர்றது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இங்கே வாங்குகிற என்ன காஸ்ட் ஆகுமோ அதே தான் அங்கேயும் ஆச்சு. பிகாஸ் ஏன்னா 1 kg வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 rupees வந்துச்சு நம்ம ஊரில். இதே இங்கே வாங்கினோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கேஷ்நட் வாங்குறீங்க, கேஷ்நட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 kg 800 தான். நம்ம ஊர்லேயும் வந்து அதே ரேஞ்ச் வந்துடும். கேஷ்நட் அதெல்லாமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். இதே நம்ம ஊரில் வந்து பருப்பு வகையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா, இப்போ 100 ரூபா அப்படின்னா 1 கிலோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா ஆயிடும். நம்மளுக்கு அங்கே 100 ரூபா வாங்கி ஷிப்பிங்கில் ஒரு 400 rupees போட்டு 1 kgக்கு இங்கே கொண்டு வந்தாலுமே சேம் ப்ரைஸ் தான். சரி, 1 டைம் மட்டும் நம்ம அனுப்பலாம். என்னதான் நம்ம இங்கே வந்திருந்தாலும் இந்த பொடி மசாலா பொடி அதெல்லாம் நம்ம ஊரோட டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வராங்க. கருட வேகான்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் சர்வீஸ் ஆல்ரெடி நான் ஒரு யூடியூப் சேனலில் இல்லை இன்ஸ்டால பேஜில் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க பேஜ் நான் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க 1 kgக்கு வந்து 400 அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து 6 kg, சரி மினிமம் 6 kg, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 kg அலோடு அப்படி சொன்னாங்க. ஒரு பார்சல் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில். ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நான் டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் நான் கேட்க தான் ஒன்று சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. லிக்விட் ஐட்டம்ஸில் இந்த நெய் அப்புறம் ஆயில் அலோடு கிடையாது. தென் ஷாம்பூலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தென் இந்த மருதாணி அப்புறம் பீனட்டுமே அலோடு கிடையாது. அப்புறம் ஹனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மில்க் ஐட்டம்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அலோடு கிடையாது. தென் ரைஸுமே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மெடிசன்ஸுமே அலோடு இல்லை. தனியாக மெடிசன்ஸ்க்காக தனியாக பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சோம். ஸோ லாஸ்ட்டாக சொன்னாலும் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் 28 kg போகும். அந்த 28 kg போச்சு அப்படின்னா 1 kgக்கு ஒரு 30 rupees பக்கம் குறையும். ஒரு 370 350 அந்த மாதிரி அது வரைக்கும் வரும்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 28 kg பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு 8.5 நியர்லி வரும். அது வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர் பொருள் வருது, இங்கேயும் கால்குலேட் பண்ணால் சேம் ப்ரைஸ் தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து மெயினாக ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிச்சர்லாம் பூந்தி மிச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப புளிப்பு இனிப்பு அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. தயாரிக்கிற இடத்துலேருந்தே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுனால அங்கே வந்து அதெல்லாமே நாங்கள் வந்து சொல்லிட்டோம். மெயினாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் பருப்பு கொடுத்து விட்டாங்க, அப்புறம் சுண்டல் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா பூந்தி மிக்சர், அப்புறம் மைசூர் பாக்கு, அது நம்ம கிருஷ்ணா மைசூர் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் க்ராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. தென் ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு வந்து இங்கே மதுரையில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால பாப்பாவுக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி டாப்ஸ் மாதிரி அது ஒரு 2 செட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ரெடிமேட் எடுத்து கொடுத்தாங்க. நானும் என் ஹஸ்பண்ட்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன் டிஷர்ட்டு, அது தென் எனக்கு ஒரு டிஷர்ட் ஆர்டர் போட்டிருந்தேன், அது எல்லாமே வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. போட்டுட்டாங்க. ஒரு பாக்ஸ் அப்படின்னா 28 kg தான் மேக்ஸிமம் வைக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பாக்ஸாக போட்டனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் 16 kg, இன்னொரு பாக்ஸில் 16 kg, அந்த மாதிரி 2 பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 32 kg நியர்பை வந்துச்சு. சரி, எதுவுமே எடுத்து வெளியே வைக்கவும் வழி இல்லை, எல்லாம் பேக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே 2 பாக்ஸ் கொடுத்து விட சொல்லிட்டோம். ஸோ 2 பாக்ஸாக இப்போ எங்களுக்கு பார்சல் வந்துச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 5 daysலேயே எக்ஸாக்ட் 5 working daysலேயே வந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 working dayல வந்துச்சு. அந்த 10 working dayல வந்ததை என்ன பண்ணிட்டாங்கன்னா சண்டே வந்து வரும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பட் சண்டே வந்து எங்களுக்கு வந்து பில்லு எதுவுமே தட்டவே இல்லை, எதுவுமே பண்ணல. எங்களுக்கு வந்து டெலிவரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க யூகேயில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட. பண்ணனால நாங்கள் மறுபடியும் போய் ஒரு 10 pound 1000 ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பார்சலில். ஸோ ஒரு பார்சல் அனுப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பார்சலாக இருக்கும்போது தனித்தனியாக ஏர்லைன்ஸில் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரில. ஸோ இதுதான் எங்களோட இந்தியா டு யூகேவோட பார்சலோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு பேக்கிங் வைஸ் சொல்லியே ஆகணும், செம்ம நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஒன்று கூட லூசன் ஆகவே இல்லை, நல்லா நீட்டாக சீல் பண்ணி கவர் பண்ணி வந்திருந்தது. பேக்கிங் வைஸ் ஒரு டேமேஜஸும் இல்லை, சூப்பராக பேக் பண்ணாங்க. குவாலிட்டி வைஸ் குட், அமௌண்ட்டுமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் 2 பேக்காக கொடுத்தனால ஏன் ஒரே ஏர்லைனில் வந்து அவங்க கொடுத்து விடலன்னு தெரில. ஒவ்வொரு ஏர்லைனில் தான் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் கொஞ்சம் இடிச்சுது. ஏன்னா ஒரு பார்சல் 5 daysல வந்துச்சு. இன்னொரு பார்சல் பார்த்திங்க அப்படின்னா
10 டேஸ் கழிச்சு 12 டேஸ் ஆயிடுச்சு. அப்புறமா மறுபடியும் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தனால அது மட்டும் கொஞ்சம் கடியாக இருந்தது. மற்றபடி பேக்கிங் எல்லாமே ஓகே. ஸோ கருட வீக்காவில் வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த இந்தியா டு யூகே பார்சல் வந்ததில். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ என்னென்ன வந்துச்சு, நாங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம், ஸோ எது ஒர்த்து அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியா டு யூகே பார்சல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியா டு யூகே பார்சல் வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்டபிகா கொரியர் சர்வீஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன், நாங்கள் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணேன். எங்களுக்கும் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு காண்டாக்ட் பண்ணும் போதும். அப்புறம் ஒரு 1 வீக்கில் டெலிவரி சொன்னாங்க, ஒரு மேக்ஸிமம் 8 டேஸ். அண்ட் 1 kgக்கு 400 rupees சொன்னாங்க. ஓகேவாக இருந்தது, எல்லாமே நீட்டாகவும் இருந்தது. அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம திங்ஸ் மட்டும் கொண்டு போனால் கவர் எல்லாமே கொடுத்துருவாங்க. கார்ட்போர்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 150 rupees போட்டு நம்ம பே பண்ணோம். ப்ளஸ் அந்த கவரிங் பேக்கேஜ் எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து 32 kg ஆர்டர் பண்ணோம். அதனால் 1 பாக்ஸில் ஒரு 16 kg, இன்னும் 1 பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 16 kg போட்டு ரெண்டுக்குமே வந்து 300 rupees மட்டும் சார்ஜ் பண்ணாங்க எக்ஸ்ட்ராவாக அந்த பேக்கிங்காக. பேக்கிங் வைஸ் ஸோ குட். அந்த கவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக சீல் பண்ணியிருந்தாங்க, எதுவுமே வெளியே வராமல் நீட்டாக அப்படியே நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்டர் பண்ணி சூப்பராக ஷார்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்கிங் வைஸ் வந்து 100 marks கொடுக்கலாம். அண்ட் டெலிவரியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து 5 daysல வந்துருச்சு. இன்னொரு பேக்கேஜ் வந்து வேறு ஏர்லைனில் வந்தனால அது மட்டும் டிலே ஆகி ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. மற்றபடி பேக்கிங் வைஸ் எல்லாமே நீட்டாக சூப்பராக வந்திருந்தது. ஒரு 5 daysல வரவும் எங்களுக்கு ஒரே ஹாப்பி. பட் இன்னொன்று வரலைங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு ட்ராக் பேக் மட்டும்தான். அது வந்து அவங்க கேட்டால் 2 பார்சல் அனுப்பிச்சினாலும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் அனுப்புகிறோம். என்னென்ன சும்மா ஸ்பைசஸ் தான் அனுப்பிச்சிருந்தோம், கடலைப்பருப்பு அப்புறம் சுண்டல், அதெல்லாமே நாங்கள் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அதெல்லாமே தீர்ந்துடுச்சு. ஸோ அதனால் ஒரு 10 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அனுப்பிவிட சொல்லியிருந்தோம். அப்புறம் எங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் எங்களுக்கும் வந்து சரி அனுப்பி பார்க்கலாம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும். புளி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டேமரின் தீர்ந்து போச்சு. புளி அப்புறம் வந்து சில்லி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது கொஞ்சமாக இருக்குது, மற்ற எல்லாமே தீர்ந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாமே 1 கிலோ 2 கிலோ வந்து நிறைய வாங்கி வச்சுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு அதெல்லாமே இருந்தது. அப்புறம் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அப்புறம் பொரி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அப்புறம் மிக்சர், பூந்தி ஒரு பார்சலில் ஃபுல்லாக இதை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் டேட்ஸு, கொஞ்சம் பீனட்ஸ் எல்லாமே வந்து தோல் எடுத்துகிட்டு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து டேட்ஸுமே பார்த்திங்கன்னா கொட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு தான் வந்து மிச்சம் டேட்ஸ் தான் வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களே எடுத்து அப்புறமா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் பட்டாணி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. தென் சேமியா, அப்புறம் அரிசி மாவு, தென் கடலை மாவு, பஜ்ஜி மாவு அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ பேக்கெட் அனுப்ப சொல்லிட்டேன். மெயினாக சேமியா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நம்பூர் சேமியா. ஸோ அது ஒரு 2 பேக்கெட்டு. தென் ரவா ஒரு 1/4 கிலோ பேக்கெட் ஒரு 1 or 2 அனுப்ப சொன்னேன். ஸோ நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு யார் கொடுக்குறோமோ அதோட ஆதார் கார்டு, இன்வாய்ஸ் எல்லாமே அந்த மேலேயே பேக்கிங்லேயே வந்து வச்சு நீட்டாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன்.